வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான 2 பெட்ரூம்ல வரக்கூடிய ஒரு தனி வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈஸ்ட் ஃபேசிங் கிழக்க பார்த்த வீடு தாங்க இது. ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 அடி ரோடு. வீடு ஃபேஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் தான். மெயின் டோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் தான். உங்களுக்கு 983 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1000 ஸ்கொயர் ஃபீட் வித் செப்டிக் டேங்க் அண்ட் பர்கோலா ஹெட்ரூம் எல்லாமே சேர்த்து 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான தனி வீடு தாங்க. வீட்டுக்குள்ள உங்களுக்கு இன்டீரியர் கபோர்ட் ஒர்க், மாடலர் கிச்சன், வுட்ல டீமேட் பால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி வீடு வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவூர்ல கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ்லேயே வரக்கூடிய வீடு தாங்க. ஆன் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ்லேயே வரக்கூடிய வீடு தான். வீடோட உள்ளமைப்புலாம் எப்படி இருக்குன்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக எந்த காஸ்ட்டும் வராது, இடன் சார்ஜஸ் வராது, ப்ரோக்கரேஜ் வராது, சர்வீஸ் சார்ஜஸ் வராது, ஜிஎஸ்டி வராதுங்க. மற்றபடி நீங்கள் பிளாட்டுக்கான காஸ்ட்டும் அண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான காஸ்ட்டும் வச்சுருந்தா போதும். இங்கே ஒரு பிளாட்டை வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐப்பத்தாங்கல்ல பிரபுவனியில் ஆன் மெயின் ரோட்லேயே வரக்கூடிய சைட் தாங்க இது. பிஜேனுக்கு அடுத்ததாக ஆன் மெயின் ரோட்லேயே வரக்கூடிய சைட் தான். ஸ்ரீ பாலமுருகன் நகர்னு சொல்லிட்டு சைட் நேம் வச்சுருக்கோங்க. கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியலுக்காக ஒரு இடமும் கொடுத்துருக்கோம். கமர்ஷியலுக்காக ஒரு 2 இடம் இருக்குங்க. அதில் ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் தான் கொடுத்துருக்கோம். சூப்பர் மார்க்கெட்டும் நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்துடும். உங்களுக்கு இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் வீடாக தேவைப்பட்டதுனாலும் வீடாகவும் நம்ம கட்டியும் தரலாங்க. இங்கே ஒரு சதுரடி விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7750 ரூபா வருங்க. 7750 ருபீஸ் வரும். லைட்லி நெகோஷியபிள் ரேட் தான். பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா 5600 ரூபாலேருந்து 6000 ரூபா வரைக்கும் நம்ம லோனும் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அனைத்துமே டைரக்ட் சேல்ஸ் மட்டும் தாங்க பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோக்கரேஜும் வாங்குறதுல. வணக்கம். ஒரு அழகான பர்கோலா கொடுத்து எலிவேஷன் வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. 983 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான தனி வீடு தான். உள்ளமைப்புலாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் கேட்டும் அமைச்சிருக்காங்க. ஒரு மாதா மெடிக்கல் காலேஜ் அண்டு மாதா மெடிக்கல் காலேஜ் பேக் சைட்லேயே வரக்கூடிய வீடு தான். ஜஸ்ட் 400 மீட்டர்ஸ் வரும். கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடிய வீடு தாங்க. மெயின் கேட் அடுத்து உங்களுக்கு கார் பார்க்கிங், நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் தான். எக்ஸ்யூவி இனோவா அந்த மாதிரி விடலாம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் தான். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட் எண்ட் வீடு தான். பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்பேசஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வரைக்கும் தான் அவங்க என்ட்ரன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஸ்பேசஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கார் பார்க்கிங் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டு. இந்த கார் பார்க்கிங்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈசானியில் போர்வெல்லும் எடுத்திருக்காங்க. அண்டு செப்டிக் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு கீழே செப்டிக் டேங்கும் எடுத்திருக்காங்க. படிக்கட்டு கீழவே ஒரு காமனாக ஒரு இந்தியன் டைப்பில் ஒரு பாத்ரூமும் இருக்குங்க. இந்தியன் டைப்பில் ஒரு பாத்ரூம் இருக்கு. இந்த வீடியோவில் ரேட்டும் சொல்லியிருக்கேங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு 3 பேஸ் ஈபி கனெக்ஷனும் இருக்குது. வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்கில் ரெடியாக இருக்குங்க. சேல்ஸுக்காக ரெடியாக இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் டைல்ஸும் ஒட்டியும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடை சுற்றிர வந்து பார்த்தீங்கன்னா இடம் விட்டுருக்காங்க. 2 அடி வீடை சுற்றிர ஃபுல்லாகவே இடம் விட்டுருக்காங்க. அது காமிச்சேன் உங்களுக்கு. வீடை சுற்றிலுமே உங்களுக்கு இடமும் விட்டுருக்காங்க, கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான வீடு தான். ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வீடு இருக்கு. வீடோட உள்ளமைப்புலாம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இது மெயின் டோர் டீகோட்டில் அமைச்சிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டும் இருக்கு. மெயின் டோருக்கு முன்னாடியே 2 ஸ்டெப் கிரானைட்ல படிக்கட்டும் வச்சுன்னு இருக்காங்க. மெயின் டோர் எடுத்து உள்ள வந்தோடனே லிவிங் கம் டைனிங் ஹால். நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் கம் டைனிங் ஹால் தான். ஹாலோட சீலிங்கில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் ஸ்பாட் லைட் ஃபிட்டிங்ஸ் மாட்டியும் இருக்காங்க. பேனல் லைட்டும் இருக்குங்க. வீடை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபினிஷிங்கில் ரெடியாக இருக்குது. ஃப்ளோரிங் டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு
4 ட்ரெஸ்ஸஸில் வெட்டி பேட்டர்ஸும் ஒட்டியிருக்காங்க. ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட்டும் வச்சுருக்காங்க. அது வுட்டில் தான் வச்சுருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 ஜன்னலும் இருக்குது. இந்த ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இந்த பூஜா ரூம் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம். அதுக்காக கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடல் கிச்சன் தான் பண்ணியிருக்காங்க. லேப்டாப் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியும் இருக்காங்க. இந்த ஷெல்ஃபுக்கும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வுட்டில் ட்ரேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரேஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ட்ரேஸ் வரைக்கும் இருக்கு. சிலிண்டர் வச்சுக்கலாங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் ஒட்டியிருக்காங்க. சிங்க் ஸ்டெயின்லெஸ் அமைச்சிருக்கு. உங்களுக்கு 3 அடி வரைக்கும் கிச்சன் வால் கேஸும் ஒட்டியும் இருக்காங்க. வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்கு. இந்த அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூம். இந்தியன் டைப்பில் அந்த பாத்ரூம் அமைக்கிறாங்க. ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மாட்டி கொடுத்துருவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பற்றி பார்த்துலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனும் வந்துடுங்க. வாஷ் பேஷனும் வச்சு கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். பெட்ரூம்க்கு டிசைனிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். இது வீடை பொறுத்த வரைக்கும் சேல்ஸுக்காக ரெடியாக இருக்கு. வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்குங்க. ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப் ரூட்டில் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியும் இருக்காங்க. அடுத்து அந்த பெட்ரூமில் வரக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப்பில் அந்த பாத்ரூம் அமைக்கிறாங்க. வெஸ்டர்ன் டைப்பில் கிளாஸ் எடுத்து வந்துடும். சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக செகண்ட் பெட்ரூமை பற்றி பார்த்துக்கலாம். இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கும் டிசைனிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைங்க இருக்கு. இதுவுமே உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்ல பெரிய பெட்ரூம் தான். இதுலேயே ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப் ரூட்டில் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்கு. மெயின் ரோட்ல வந்து ரொம்ப ரொம்ப பக்கங்க. கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே வரக்கூடிய வீடு தான். போரூர் நியர்பையில் வரக்கூடிய போரூர் அப்படின்ற லொக்கேஷனில் இந்த வீடு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி பற்றி பார்த்துலாம். அடுத்து அந்த வீடோட விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 82 லட்ச ரூபா வரும். ஸ்லைட்லி நெகோஷியபிள். பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் 80% வரைக்கும் பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுனா படிக்கட்டு, கைப்பிடியெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் அமைச்சிருக்காங்க. மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்கோலாவும் கொடுத்துருக்காங்க எலிவேஷனுக்காக. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. அடிஷனலாக நீங்கள் மேலே கட்ட வேண்டியதுதான் கட்டிக்கலாம். ஃபுல்லாகவே உங்களுக்கு மாதா மெடிக்கல் காலேஜ் தான். மாதா மெடிக்கல் காலேஜ் பேக் சைட்லேயே வரக்கூடிய வீடு தாங்க இது. 500 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு டேங்க்கும் வச்சுருக்காங்க. இந்த வீடை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணுறதுன்னா வீடு வந்து காமிச்சிடலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்கள். உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸ் புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.